18ஆம் படி கருப்பசாமியை துணை. என் அன்பின் தங்கமே, இன்னும் சற்று நேரந்தான். நீ கேட்ட பெருமகிழ்ச்சி உனக்காகவே வந்து கொண்டிருக்கின்றது. இந்த செய்தி உன் காதில் வந்தால் என் வாழ்க்கை நல்லதாக இருக்கும். எந்த ஒற்றை வார்த்தைக்காக என் பிள்ளை காத்து கொண்டு இருந்தாயோ அந்த ஒற்றை வார்த்தையை உனக்காகவே இந்த கருப்பன் நான் உன்னை தேடி கொண்டு வந்து இருக்கின்றேன். வாழ்க்கை முழுவதும் இப்படித்தான் சங்கடத்தோடும் கண்ணீரோடும் கடந்து போக வேண்டியிருக்கிறதே. அடுத்தடுத்து என் நிலை தாழ்ந்தேதான் போகுமோ, உயர்வதற்கு வழியே இல்லையோ என்று என் முன்னால் என் பிள்ளை மண்டியிட்டு அழுது மடிப்பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உன்னை நான் எப்படி காக்க வைப்பேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். காலங்கள் எல்லாம் கடந்தேறி விட்டது என்று மற்றவர்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு சொல்லி இருக்கையில் நீ சொல்கின்ற ஒற்றை வார்த்தை என்ன தெரியுமா? என் அப்பன் கருப்பன் என்னோடு தான் இருக்கின்றான். அவன் இருக்கும்போது எனக்கு எதை காலம் தாழ்த்தி விடுவான் என்று நம்பிக்கையோடு கர்வமாகவே சொல்லிவிடு. சர்வ நிச்சயமாக நீ கேட்டதை விட பெருமகிழ்ச்சிக்கான காலம் உன்னை தேடி வந்து விட்டது. போராட்டம் நிறைந்த இந்த உலகத்தில் போராடுவதே பெரும் கஷ்டமாக இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று யோசிக்காதே என் கண்ணின் மணியே. உன் அப்பன் உன் நம்பிக்கையாக இருந்து கொண்டு இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்திலும் என் பிள்ளைகள் நேர்மையாகவும் துணிச்சலோடும் இருக்கும் போது நீ செய்கின்ற காரியம் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்காமல் இருக்கும் போது நீ கேட்டதை இந்த அப்பன் எப்படி தராமல் இருப்பேன் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். வாழ்க்கை முழுவதுமே எப்படி கடந்து போகிறோம். ஒவ்வொரு நாள் விடியலிலும் கடந்து போவதே பெரும் விஷயமாக இருந்து கொண்டு இருக்கிறதே. ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது என்று யோசிக்கிறாய். என் பிள்ளையே, உன் மகிழ்ச்சிக்கான காலத்தை வரவேற்க முதலில் நீ தயாராக இரு. உன்னை நேசிக்க கற்றுக்கொள். உன்னை முழுவதுமாக நம்பு. என்னால் முடியும் என்பதில் உறுதியாக இரு. என்னை செய்ய வைப்பது, என் முடிவை எடுக்க வைப்பது என் அப்பன் கருப்பண்ணசாமியாக இருக்க போகும்போது நான் எதற்காக அழுது தவிக்க வேண்டும் என்பதில் மன உறுதியும் தெளிவும் முன்னில் இருக்கும் போது நீ எதற்கும் அழ வேண்டிய அவசியமே இல்லை. காக்க வைத்து விட்டேனோ என்று யோசிக்காது. இந்த காத்திருப்பில்தான் உன் பல விஷயங்கள் உனக்கு புரிய போகிறது. உன் தனிமைதான் உன் வாழ்க்கையின் பாடத்தை உனக்கு கற்று தெரிகிறது. உன் துணிவுதான் உன்னை யாரோடு வைத்திருக்கிறது என்று முடிவு செய்ய போகிறது. என் பிள்ளையே, வாழ்க்கை முழுவதும் இப்படியே இருப்போமா என்று யோசிப்பதை விட எப்படியாயினும் என் கருப்பன் என்னை நல்ல நிலைமைக்குத்தான் கொண்டு செல்ல போகிறான். அடுத்தது என் வாழ்க்கை மிக பெரும் மாற்றத்தை நோக்கித்தான் கொண்டு செல்ல போகிறது என்பதில் உறுதியும் தெளிவும் இருந்தால் உனக்கான வாழ்க்கை மிக பெரும் மாற்றத்தை நோக்கித்தான் செல்ல போகிறது. என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, உனக்கான வெற்றியை தீர்மானிப்பவன் இந்த கருப்பனாக இருந்து கொண்டு இருக்கும்போது எதையுமே பற்றி யோசிக்காது. என் பிள்ளையின் வாழ்க்கை இனியதொரு தொடக்கமாக, புதியதொரு உதயமாக நீ கேட்ட வெற்றி செய்தியோடு தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வருவது வரட்டும் என் கண்ணின் மணியே. எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. நல்லதை மட்டும்தான் என் அப்பன் எனக்கு தருவான் என்ற மனதில் உறுதியும் தெளிவும் வைத்துக்கொள். நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். வெற்றியை மட்டும்தான் பெறுவாய். பெருமகிழ்ச்சியை விட்டு விடாதே, தவிர்த்து விடாதே. நிச்சயம் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். நல்லதே நினைப்போம்.